இன்டர்போர்ட் சினிமாவில் எந்த வீடியோ நினச்சி பார்க்க போகிற முடியும் பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 8ஓட இப்போ லைவ் ஸ்ட்ரீமிங்கில் வந்து பார்த்திங்கன்னா, அன்ஷிதாவும் பவித்ராவும் நிறைய ரொம்ப ஒரு உருக்கமாக ஒரு சில விஷயங்கள் வந்து பேசிகிட்டு இருந்ததை வந்து பார்க்க முடிஞ்சுது. ஸோ 2 பேருமே வந்து பார்த்திங்கன்னா, ஒரு தனியாக ஆளாக நின்று அவங்க லைஃப்பில் வந்து முன்னேறணும் அப்படின்னு சொல்லி அவங்க பயங்கரமாக துடிச்சிட்ருக்காங்க அப்படிங்கிறது அவங்களோட பேச்சிலே வந்து தெரிஞ்சுது. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா 2 பேருமே வந்து சொல்லிட்டு இருக்காங்க, இப்போ இந்த பிக் பாஸ் முடிஞ்சதுக்கப்புறமா நம்ம ஓட ஆரம்பிக்கணும் திரும்பவும். இனிமேல்லாம் வந்து எந்த ஒரு பிரேக்குமே வந்து எடுக்கிற மாதிரி இல்லை, ஓடிட்டே இருக்கணும். நம்ம பிரேக்கெல்லாம் வந்து எடுக்கிற அளவுக்கு வந்து நம்மளுக்கு டைம் இருக்க மாட்டேங்குது. அதாவது இப்போ பிரேக் எடுத்தோம் அப்படின்னா ஃபேமிலி வந்து அஃபெக்ட் ஆகுது. மாதம் மாதம் நம்ம ஏர்ன் பண்ணுறது இப்போ திடீர்னு பிரேக் எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம அது இல்லாமல் போயிடுது அப்படின்னு சொன்னோன்னே, பவித்ரா வந்து ஆமாம் நம்ம அதுக்கேற்ற மாதிரி பேக்கப் பண்ணிவிட்டு தான் வந்து நம்ம பிரேக் எடுக்கணும். நான் இப்போது ரீசெண்டாக ஒரு பிரேக் எடுத்துகிட்ருக்கேன், திரும்பவும் நானும் வந்து ஓட ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அன்ஷிதா வந்து சொன்னாங்க, இந்த மாதிரி கல்யாணம் அப்படிங்கிற விஷயம்லாம் வந்து எனக்கு என்ன பயம் அப்படின்னா, கல்யாணம் பண்ணிவிட்டு வரப்போகிறோம் வந்து என் அம்மாவை பார்த்துப்பானா அப்படிங்கிற ஒரு பயம் இருக்குது. எனக்கு பார்த்துக்காம போயிட்டாங்க, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிவிட்டு வந்ததுக்கப்புறம் பார்க்காம போயிட்டாங்க அப்படின்னா அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அது வேறு ஒரு பயமாக இருக்குது. இப்போதைக்கு வந்து லைஃப்பில் வந்து ஓடிட்டே இருக்கலான் இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் எனக்கு வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து பண்ணணுன்ட்டு இருக்கு. ஒரு 10 பொண்ணுங்களுக்கு வந்து சாரீ வாங்கி கொடுக்கணும், கஷ்டப்படுற பொண்ணுங்களுக்கு அப்படிங்கிறது எனக்கு ஒரு ஆசை இருக்குது. அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அது மாதிரி கல்யாணம் பண்ணி வைக்கணும், அதுக்கப்புறம் நிறைய பேருக்கு வந்து சாப்பாடு கொடுக்கணும், ஆல்ரெடி வந்து நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அப்போ பவித்ரா வந்து கேட்குறாங்க, எப்படி பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, இல்லை எங்கள் அம்மா வந்து சமைப்பாங்க. இன்னும் வீட்டிலேயே சமைப்பீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு, ஆமாம் இப்போ ஒரு 50 பேருக்கு ஏற்ற மாதிரி அம்மாவுக்கு வந்து சமைக்க தெரியும், ஸோ அம்மா வந்து சமைச்சிருவாங்க, நாங்கள் வந்து எடுத்துகிட்டு போயிட்டு காரில் போய் அங்கங்கே இருக்கிற ரோட் சைடில் இருக்கிறவங்களுக்கு வந்து கொடுப்போம் அப்படின்னு சொன்னோன்னே, சரி அதுக்கு கடையிலேருந்தே வாங்கிட்டு போய் கொடுக்கலாம்ல அப்படின்னு கேட்கும்போது, இல்லை அது அம்மா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நாம் சாப்பிட்றதே தான் மற்றவங்களுக்கு கொடுக்கணும், நாம் எப்படி ஒரு டேஸ்ட்டில் சாப்பிட்றோமோ அதே தான் அவங்களுக்கு கொடுக்கணும்னு நினைப்பாங்க, அதனால தான் நாங்களே செஞ்சு எடுத்துகிட்டு போய் கொடுப்போம், அது எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னோன்னே, பவித்ரா வந்து நாங்கள் எங்கள் வீட்டில் வந்து எங்கள் பாட்டியோ அம்மாவோ செய்ய மாட்டாங்க ஆக்சுவலாக, அவங்களுக்கு இத்தனை பேருக்கு செய்கிறது கஷ்டம், நிறைய வேலை செய்வாங்க, ஆனால் இத்தனை பேருக்கு செய்ய தெரியாது, அதனால் நான் வந்து கடையில் வாங்கி கொடுத்துருவேன் நானும் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க சொன்னதை வந்து பார்க்க முடிஞ்சுது. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி ரொம்ப எமோஷனாக ஒரு சில விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ 50 பார்சல் கிட்டே வந்து சோறு கொடுப்போம் அப்படின்னு சொல்லி. ஸோ இதுதான் வந்து அவங்க நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணாங்க. ஸோ இதே மாதிரி பிக் பாஸ் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அஸ்.